ஹாய் கைஸ். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற தமிழ் ப்ராவர்பை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். கார் மெயின்டெனன்ஸ் இல்லை ஆட்டோமொபைல் ஓனர்ஷிப் அப்படின்ட்டு வரும்போது இந்த ப்ராவர்ப் ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கார் மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அப்படின்றத நம்ம இப்போ யூஸ்வலா 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இல்லை 1 இயர் ஒன்ஸ் பண்றது அப்படின்றது காமன் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. பட் இதை தாண்டி நம்ம பீரியாடிக்கா பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றது, அதாவது 40,000 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ஸ்பார்க் பிளக்கை ரீப்ளேஸ் பண்றது, இல்ல ஒரு 1 லேக் கிலோமீட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா கிளச் பிளேட்டை ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றது அதுவுமே பார்ட் ஆஃப் ஒரு மெயின்டெனன்ஸ் பிராக்டிஸ் தான். அதே மாதிரி கார் சப்போஸிங் ஏதோ ஒரு ரீசன்னால பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லயோ இல்ல ஆத்தரைஸ்டு ஷாப்லயோ போய் OEM எக்யூப்மெண்ட் வாங்கி காரை நார்மல் கண்டிஷனுக்கு ரிஸ்டோர் பண்றது அப்படின்றதுமே ஒரு கார் மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட் தான். அண்ட் நம்ம காரை ரன்னிங் கண்டிஷன்ல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பிராக்டிசஸ்லாம் நம்மளோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு மெயின் ஆஸ்பெக்டா இருக்கு. நம்ம இந்த வீடியோல காரோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பேசிக்கா என்னன்னா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸை தாண்டி இல்ல பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை தாண்டி சின்ன சின்ன பிராக்டிசஸ் மூலமா நம்ம காரை எப்படி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன்ல வச்சுக்கலாம், காரோட வேரியஸ் பார்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம அதோட லைஃபை ப்ரொலாங் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட கார் மெயின்டெனன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார் மெயின்டெனன்ஸ் டிப் நம்பர் 1, ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது. இப்போ மாடர்ன் கார்ஸ்ல ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரா வந்துடுச்சு. எஸ்பெஷலி ஃபியூவல் சேவிங்க்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு கார் மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம அதுக்காக தான் மெயினா இதை ப்ரொவைட் பண்றாங்க. பட் இப்போ நான் கார்ல ஏறி உட்காந்து பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அதை சுத்தி சர்க்குலர் ஆரோ மார்க் இருக்கும், அப்புறம் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பட்டனை நான் பிரஸ் பண்ணுவேன். பேசிக்கா என்னன்னா ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது. இப்போ மெயினா இந்த ஃபீச்சர் ஃபியூவல் சேவிங் நான் சொன்ன மாதிரி. பட் இந்த ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் ஃபீச்சர் அப்படின்றது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மெயினா என்னன்னா இன்ஜின் வேர் அப்படின்றது கார் ஸ்டார்ட் ஆகும் போது தான் மேக்சிமம் இன்ஜின் வேர் ஆகிறது. ஸோ நம்ம கார் அப்பப்போ கட் ஆஃப் ஆகி இல்லை இன்ஜின் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது கண்டிப்பா அது இன்ஜின் வேர் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். பிளஸ் நம்ம காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்றது ஸ்டார்டர் மோட்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும், பிளஸ் பேட்டரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்ம கார் ஃப்ரீக்வெண்டா ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பார்ட்ஸோட வேர் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்றத ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. இப்போ நீங்க ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் என்கேஜ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபியூவல் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ ml ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்க ஒரு 30 மினிட் ஆஃபீஸ் கம்யூட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு 1 hour கம்யூட்ல உங்க கார் 3 to 4 டைம்ஸ் ஆஃப் ஆன் ஆகுது அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் ஒரு 50 ml ஃபியூவல் சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த 50 ml ஃபியூவல் சேவிங்காக நம்மளோட காரோட மெயின் பார்ட்ஸ், அதாவது இன்ஜின், காரோட ஆர்ட், அப்புறம் பேட்டரி, ஸ்டார்டர் மோட்டாரோட லைஃபை நம்ம இந்த ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் மூலமா நம்ம அதோட லைஃப் ஸ்பேனை ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது அன்னெசரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் டிப் நம்பர் 1. கார் மெயின்டெனன்ஸ் டிப் நம்பர் 2, ஃபியூவல் லெவலை ரொம்ப குறைய விட்டுட்டு இல்ல ரிசர்வ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போய் பெட்ரோலோ டீசலோ ரீஃபில் பண்றது இட் இஸ் பெஸ்ட் டு அவாய்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஃபியூவல் மீட்டர் 3 பாயிண்ட்ஸ் இல்ல 4 பாயிண்ட்ஸ் ரீச் ஆனோடனே நம்ம போய் ஃபியூவலை டாப் அப் பண்ணிட்டு இல்லைன்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரைவை கண்டினியூ பண்றது ஒரு நல்ல பிராக்டிஸ். இப்போ நம்ம ஃபியூவல் டேங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய டர்ட் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஃபியூவல் லெவல் ஆப்டிமலா இருந்தாலும் ஃபியூவல் பம்போட ஃபங்க்ஷனிங் அப்படின்றது எஃபிஷியன்டா இருக்கும். ஃபியூவல் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபியூவல் பம்ப் ஓவர் ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அந்த டர்ட் எல்லாம் கலெக்ட் ஆகி ஃபியூவல் பம்ப் அதை இன்ஜின்ல இன்ஜெக்ட் பண்ணிச்சு ஃபியூவல் மூலமா அப்படின்னா அதுவுமே நம்ம ஃபியூவல் பம்போட லைஃப் ஸ்பேனும் சரி, நம்மளோட இன்ஜின் ஹெல்த்துக்கும் அது நல்லது இல்லை. ஸோ இந்த சின்ன விஷயம், இந்த ஃபியூவலை நம்ம ஃப்ரீக்வெண்டா டாப் அப் பண்ணி அதை ஒரு அடிக்குவேட் லெவல்ல வச்சுக்கிறது நல்ல விஷயம். அண்ட் இது ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணி நம்ம கார் லைஃப் ஸ்பேனை ப்ரொலாங் பண்ணலாம். கார் மெயின்டெனன்ஸ் டிப் நம்பர் 3, டயர் பிரஷரை நம்ம எவ்ரி 2 weeks ஒன்ஸ் 3 weeks ஒன்ஸ் மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்டட் PSIல வைக்கிறது ஒரு நல்ல பிராக்டிஸ்.
இப்போ நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணணுமா ரெகுலர் ஏர் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் யூஸ் இல்ல ப்ரிஃபரன்ஸ் படி நான் பிரெசாக்கு வந்து நைட்ரஜன் ஏர் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஏன் டயர் பிரஷரை ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும், ஏன் மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்டட் பிஎஸ்ஐல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் நம்ம ஃப்ரீக்வெண்டா டயர் பஞ்சர்ஸ் அப்படின்றத அவாய்ட் பண்ண முடியும். பிளஸ் அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம மைலேஜ் நல்ல மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னா வந்து டயர் பிரஷர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா இருக்கு. இப்போ நைட்ரஜன் ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ட்ரை ஏர், ஸோ லீக்கேஜ் இல்ல பிரஷர் டிராப் அப்படின்றது வந்து மினிமலா இருக்கும். வெரஸ் ரெகுலர் ஏர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டீவியேஷன், அதாவது ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கும் டயர் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் படி நைட்ரஜன் வந்து உங்களுக்கு 1 to 2 PSI டிராப் இருக்கு அப்படின்னா ரெகுலர் ஏர் அப்படின்றது வந்து 3 to 4 PSI வரைக்கும் டிராப் இருக்கும். ஸோ நம்ம ஹைவே டிரைவ்ஸ்ல வந்து நம்ம டயர் பிரஷர் டிராப்ன்றத மினிமைஸ் பண்றதுக்கு நைட்ரஜன் ஏர் அப்படின்றது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. வெரஸ் நம்மளோட சிட்டி யூஸ்க்கு வந்து நைட்ரஜன் ஏர் இல்ல ரெகுலர் ஏர் எது வேணா ஃபில் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. கார் மெயின்டெனன்ஸ் டிப் நம்பர் 4, ரெகுலர் செக்அப்ஸ் அண்ட் ரன்னிங். அதாவது என்னன்னா வந்து நம்ம காரை ரெகுலரா ஓட்டுறோம், டெய்லி யூசேஜ் இருக்கு அப்படின்னாலும் இல்ல நம்ம வந்து அக்கேஷனல் யூஸ் தான், வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறோம், இல்ல மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் யூஸ் பண்றோம்னா கூட நம்ம கார்ல ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனட்டை ஓபன் பண்ணி எதுவும் லீக்ஸ் இருக்கா, ஆயில் லீக்ஸ் இருக்கா, கூலண்ட் லீக்ஸ் இருக்கா, இல்ல வந்து ராட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா, அது வந்து ஒயர்ஸ் எதையும் டேமேஜ் பண்ணிருக்கா அப்படின்றத வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆயில் லீக்ஸ்லாம் இருந்தது, நம்ம அதை பார்க்காம ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அது சிவியர் டேமேஜ், இன்ஜின் டேமேஜ் கிரியேட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஃபீச்சர் லோடட் வேரியன்ஸ் வச்சிருக்கோம், அதாவது சன்ரூஃப் இருக்கு, எலக்ட்ரிக் ஓஆர்விஎம் இருக்கு, சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம இதை ஃப்ரீக்வெண்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ். நம்மளோட லாங் டேர்ம் கார் அப்கீப்க்கு வந்து இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்ப சன்ரூஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாதான் அந்த ரெயில்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா, வாட்டர் ட்ரெயின் வந்து கரெக்டா இருக்கா, வாட்டர் லாகிங் இல்லாம இருக்கா, அப்பனா நம்மளுக்கு வந்து லீக்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பிராக்டிசஸ் மூலமா நம்மளோட கார் ஓனர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்க முடியும். பிளஸ் நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம கார் வந்து ரேட்டில்ஸ் டெவலப் ஆகாம கரெக்டா அதோட எக்ஸ்பெக்டட் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும். கார் ஃபீச்சர்ஸ்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருந்தாதான் நம்ம டிரைவிங் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டோன்ட் இக்னோர் கார் வார்னிங் சைன்ஸ். பேசிக்கா என்னன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல செக் இன்ஜின் லைட் எரியுது இல்ல டிபிஎஃப் ரீஜெனரேஷன் அப்படின்னு காட்டுது அப்படின்னா வந்து நம்ம உடனே நம்ம காரை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போயோ இல்ல டோ ட்ரக் கூப்பிட்டு நம்ம காரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இஷ்யூவை டயக்னோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இஷ்யூஸை இக்னோர் பண்ணிட்டு காரை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இது லாங் டேர்ம் டேமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணாம நம்ம ஒரு அவசரத்துல இருக்கிறோம் இல்ல கார் ரன்னிங்ல இருக்கும் போது நம்ம ஸ்டாண்டர்ட் ஆயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நம்ம காரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப பேசிக் விஷயம். ஸோ டோன்ட் இக்னோர் யுவர் கார் வார்னிங் சைன்ஸ். ஹோப் இந்த வீடியோ கார் மெயின்டெனன்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்ன சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் மூலமா நம்மளோட காரோட லைஃப் ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், காரோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பை எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸை ஃபாலோ பண்றீங்க, உங்களோட கார் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். Until then, this is Suhit signing off. Bye.